மகாலட்சுமி வைகுண்டத்துல பந்தல அரண்மனைக்கு கிளம்புறாங்க அப்படிங்கறதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம் இல்லையா. இன்னைக்கு எபிசோட்ல பூமிக்கு வர மகாலட்சுமி கிட்ட உங்களை இந்த பூமியில பார்த்தது ரொம்ப பெரிய பாக்கியம் அப்படிங்கிறாரு எதிர்த்தாப்புல வர நாரதர். உடனே நாரதர் கிட்ட கேட்குறாங்க, அப்போ வைகுண்டத்தில் என்ன பார்க்கல அவ்வளோ பாக்கியம் இல்லையா அப்படின்னு இவங்களுக்கு கிண்டலா கேட்க, அப்படி இல்லைம்மா, நீங்க இந்த இடத்துல வளம் வர்றீங்க, அதிலும் பூமியில உங்களை பார்க்கறதுனா ரொம்ப விசேஷம் இல்லையா அப்படிங்கிறாரு. உங்களை யாராவது ஜெயிக்க முடியுமா அப்படின்னு அந்த அம்மாவும் சொல்ல, அதுக்கு நாரதரும் என்ன ஜெயிக்கிறதுக்கு யாருக்கும் நான் அனுமதி கொடுக்குறேன், ஆனா நான் கலகக்காரன் இல்லைங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படிங்கிறாரு. இந்த அம்மாவை ஏதாவது விசேஷமா நீங்க இங்க வந்ததில்லை அப்படின்னு கேட்கவும், எங்கேயுமே மணிகண்டனுடைய கதையை தானே நான் கேட்டுட்டே இருக்கேன், இங்க என்ன நடக்குது அப்படிங்கறத மகாவிஷ்ணு கிட்டையும் சிவன் கிட்டையும் சொல்லணும் இல்லையா, நீங்க என்ன விஷயமா இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்டதும், நானும் பந்தல அரண்மனைக்கு போகத்தான் வந்திருக்கேன், இப்போ அந்த அரண்மனைக்கு நான் போயிட்டு வரணும், மணிகண்டனுக்கு தரிசனம் கொடுக்கணும் அப்படிங்கறதும் நாராயணனோட விருப்பம் தான் அப்படின்னு சொல்லவும், எல்லாமே பிள்ளை மேல இருக்க பாசத்தினாலதான் இப்போ சிவனும் சேர்ந்து ரெண்டு பேருமே பிள்ளை மேல பாசத்தை பொழிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க அந்த மாதிரி சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டதும், மணிகண்டன் இருக்க இடத்துல ஐஸ்வர்யத்து மேல ஐஸ்வர்யம் சேர்ந்துகிட்டே இருக்கு, அது மட்டும் இல்லாம ரொம்ப கவனமா உன்னை பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், அது எல்லாத்தையும் நான் நேர்ல போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் கிளம்புறாங்க. அடுத்த காட்சியில பந்தல அரண்மனைக்கு குறி சொல்றவள மகாலட்சுமி நிக்கிறாங்க. அங்க அவங்க கிட்ட என்ன வேணும்னு கேக்குற ருக்மணி கிட்ட, நான் மலையில வசிக்க கூடியவன், என்னால முகத்தை பார்த்தும் கைகளை பார்த்தும் கணிச்சு சொல்ல முடியும், நான் மகாராணியை பார்க்கணும் அப்படிங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். ருக்மணியும் போறா. மகன்கள் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கிற ராணி கிட்ட ருக்மணி சொல்றா, குறி சொல்ற ஒரு பொண்ணு வந்திருக்கா, உங்களை பார்க்கணுங்கிறா, பார்க்கறதுக்கு ரொம்ப ஐஸ்வர்யம் நிறைஞ்சவ மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்றா. மகாராணி கூட்டிட்டு வா அப்படிங்கிறாங்க. ருக்மணியும் போய் கூட்டிட்டு வர, இந்த அம்மா மகாராணியை வணங்கிட்டு, இந்த ரெண்டு பேர்ல யாருக்கு முதல்ல குறி சொல்லட்டும் அப்படின்னு கேட்கறாங்க. முதல்ல மணிகண்டன் கையை பாருங்கம்மா அப்படின்றாங்க. மணிகண்டனோட கையை பார்த்துட்டு அந்த அம்மா ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு கை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது, இது சாதாரண மனுஷனோட கை கிடையாது, இது தெய்வத்தோட கை அப்படின்னு சொல்லவும், மகாராணி ரொம்ப ஆச்சரியமா அப்படியா அப்படின்னு கேட்கறாங்க. ஆமா, நான் எப்பவும் பொய் சொல்ல மாட்டேன், முகத்திலையும் கையிலையும் அவ்வளவு கலை நிறைஞ்சிருக்கு, எல்லா நாட்டுக்கும் ராஜாவா இருப்பாரு, சொன்ன சத்தியத்தையும் காப்பாத்துவாரு, காடு மலை எல்லாத்தையும் காப்பாத்துவாரு, எல்லாரோட தோஷங்களையும் போக்குவாரு, ராஜராஜனா இருந்து சிரஞ்சீவியாவும் இருப்பாரு அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட அந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு, மணிகண்டனுடைய ராஜாபிஷேகம் எப்ப நடக்கும்னு பார்த்து சொல்லுமாங்கிறாங்க. அதுக்கு இந்த அம்மா, ரொம்ப நாள் ஆகாது, ரொம்ப சீக்கிரமாவே நடந்துரும், ஆனா இங்க அரண்மனையிலயும் கிடையாது, இங்க அரியாசனத்திலயும் கிடையாது, ஐஸ்வர்யம் நிறைஞ்ச வேறொரு அரியாசனத்துல தான் நடக்கும் அது அப்படிங்க. இந்த அம்மா புரியாம நீ என்னம்மா சொல்றேன்னு கேக்குறாங்க. எனக்கு என்ன தெரியும், கையில என்ன பார்த்தனோ அதை தான் நான் உங்ககிட்ட சொன்னேன், முகத்திலயும் அதே மாதிரிதான் எனக்கு தெரியுது அப்படிங்க. அந்த அம்மா அதிர்ச்சி ஆறாங்க. இந்த அம்மா அதிர்ச்சி ஆறத பார்த்துட்டு மணிகண்டன் சொல்லாரு, இதுக்கா ஒன்னும் வருத்தப்படாதீங்க, ரொம்ப யோசிக்காதீங்க, லட்சண சாஸ்திரம் அப்படிங்கிறது கொஞ்சம் சத்தியம் கொஞ்சம் அசத்தியமும் பாவனை யூகம் எல்லாமே கலந்ததுதான் அப்படின்னு விளக்கம் சொல்லவும், இந்த அம்மா ஓரளவுக்கு சமாதானம் ஆறாங்க. இருந்தாலும் நான் ராஜாவாகிறேன்னு சொன்னாங்க இல்லையா, அதை கேட்டீங்க தானே நீங்க, அது உங்களுக்கு திருப்தி தானே அப்படின்னு சொல்லிட்டு, தம்பியோட கையும் பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இவர் கையை பார்த்துட்டு அந்த அம்மா சொல்றாங்க, இதுவும் ராஜாவோட கையாச்சு, அது என்னது ஒரே இடத்துல ரெண்டு ராஜா இருக்கிறாங்க, ஆனா கையில பார்த்து சொல்றது நிஜம்தான், இவரும் ராஜாவாவாரு அப்படின்னு சொல்லவும், மகாராணி ஆச்சரியமா மணிகண்டனை பாக்குறாங்க. மகாலட்சுமியும், இந்த கைகளுக்குரியவர் அரியாசனத்தையும் ஆழ்வாரு, நல்ல பேரும் எடுப்பாரு, புகழும் அடைவாரு, ஆனா இப்போ நான் அந்த கையை பார்த்து அதானே சொன்னேன், எனக்கு ஒன்னும் புரியலையே அப்படின்ட்டு மகாராணி கிட்ட, அந்த கைக்குரியவர் என்னைக்குமே ராஜாவா மேல ஒரு இடத்துல இருப்பாரு, இந்த கைக்குரியவரும் ராஜாவா தான் இருப்பாரு, ஆனா இந்த இடத்துல இந்த பூமியில தான் இருப்பாரு, ரெண்டுமே சத்தியம் தான், சந்தேகமே வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், நீ இங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், உங்க மக்கள் கிட்டயும் ரொம்ப சிறந்தவங்களும் இருக்காங்க இல்லையா, சிறந்த ஞானிகளும் இருக்காங்க இல்லையா அப்படின்னதும், மணிகண்டனும் ஆமா சூரிய மாதிரி அவங்களும் எங்கேயும் நிறைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. மகாராணியும் காணிக்கை கொடுக்குறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.